பாகம் 8. இப்ராஹீம் நபி தமது முதிய வயதில் 3 மலக்குகளை தமது கூடாரத்தில் வரவேற்றார். அவர்கள் மனித உருவில் மரியாதைக்குரிய ஆடையில் வந்தனர். இப்ராஹீம் அவர்களுக்கு விருந்தளித்தார், ஆனால் அவர்கள் உண்ணவில்லை. சாரார் அலி திரைக்கு பின்னால் நின்று இதை பார்த்தார். மலக்குகள் உணவை தொடாமல் இருந்ததால் இப்ராஹீம் அச்சமடைந்தார். மலக்குகள் உணவு உண்ணமாட்டார்கள். அவர்களுக்கு உணவு தேவையில்லை. உடனே மலக்குகள் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் லூத் அலை மக்களுக்கு தண்டனை கொண்டுவர அனுப்பப்பட்டுள்ளோம். இதனால் இப்ராஹீமின் பயம் போய்விட்டது. மலக்குகள் சாராவுக்கு நற்செய்தி கூறினர். நீங்கள் இஸ்ஹாக் என்ற மகனை பெறுவீர்கள், அதற்கு பின் யாக்கூப் வருவான். முதிய வயதில் இதை கேட்ட சாரா ஆச்சரியத்தில் சிரித்தார். நான் முதியவளாக இருக்க, என் கணவனும் முதியவராக இருக்க, நான் குழந்தை பெறுவேனா என்று கூறினார். சாரா ஆச்சரியத்தில், ஐயோ, எனக்கு ஏன் இந்த ஆச்சரியம்? அல்லாஹுவின் கட்டளைக்கு ஆச்சரியப்பட வேண்டாம். அல்லாஹுவின் அருளும் அருட்கொடையும் உங்கள் வீட்டாருக்கு உண்டு என்று மலக்குகள் பதிலளித்தனர். இப்ராஹீம் அருகில் நின்று அதிசயத்தை உணர்ந்தார். அல்லாஹுவின் அற்புதத்தால் முதிய சாரா கர்ப்பமடைந்தார். அவர் மென்மையான மகிழ்ச்சியுடன் கூடாரத்தில் ஓய்வெடுத்தார். இப்ராஹீம் அவருக்கு அருகிலிருந்து பாசத்துடன் பார்த்தார். இது அல்லாஹுவின் மகத்தான அருளின் அடையாளம்.